ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலின் கிச்சன். இந்தியன் ஸ்பெஷல் மற்ற நாடுகளின் ரெசிபி செய்யும் சுலபமான முறையில் உங்களது கிச்சனில் எப்படி செய்து அசத்துவது என்று பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் செலின் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்கள் வீடியோவுக்கு செல்லலாம். வாங்க, இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ப்ரோக்கோலி சூப் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை எடுத்துக்கோங்க. அதை ஃப்ளவரை அந்த கீழே இருக்கிற அந்த காம்பு அதிகம் இல்லாமல் அந்த ஃப்ளவர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு தேவையான அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 அளவுக்கு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆனியன் பீல் பண்ண ஆனியன், ஒரு பொட்டேட்டோ பீல் பண்ண பொட்டேட்டோ, 3 கார்லிக் பீல் பண்ணது, அதை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அந்த கூட ஃப்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்து அந்த கழுவி வச்ச ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் சேர்த்து டுகெதர் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 10 மினிட்ஸ்க்காக வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேறு ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காய்கறியை மட்டும் மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சம் காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிளாஸ் ஃபஸ்ட்டு ஊற்றி மிக்சியில் க்ரீம் ஃபைன் பேஸ்ட்டுக்கு அடிச்சுக்குங்க. திரும்ப ஒரு அரை கப் பால் மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுக்குங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பவுலுக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோ ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பரும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோக்கோலி சூப்புங்க. ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ப்ரோக்கோலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இல்லை முடியல அடிக்கடி ப்ரோக்கோலி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது வந்து கம்பல்சரி சூப்போ இல்லை பாயில் வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி கூட வந்து சாப்பிடுங்க. ஏன்னா ப்ரோக்கோலியில் அதிகமான அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ரத்த சோகை உள்ள பெண்களுக்கு, ப்ரெக்னன்சியில் இருக்கிற பெண்களுக்கு, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி வந்து அடிக்கடி அடுத்து வந்து ஜிம் போய் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட வந்து நீங்கள் அதை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்திங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து ப்ரோக்கோலி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரும்ப திரும்ப செய்வீங்க. உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.